ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்று சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஒன்று சாமுவேல் 17ஆம் அதிகாரம், ஒன்று சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம் வாசிக்கலாமா? 17ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நின்றவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். இன்னொரு விசை கூட நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்பவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல தாவீது கோலியாத்திற்கு முன்பாக போய் நின்றுட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த கோலியாத்தை அவன் ஜெயிப்பதற்கு, இந்த கோலியாத்தை நான் ஜெயிப்பேன் அப்படின்னு இவனை மேற்கொள்ளுவேன் அப்படின்றதற்கு அவனுக்குள்ள இருந்த விசுவாசத்திற்கு என்ன காரணம்? அந்த மிகப்பெரிய நம்பிக்கை அவனுக்குள்ள வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த இடத்துல சொல்லும்போது சொல்றான், அவன் என்ன இல்லை, அவன் என்ன நாயன்னு கூப்பிடட்டும், என்ன பேயன்னு கூப்பிடட்டும், ஆனா ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் எம்மாத்திரம். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் எம்மாத்திரம். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கடனிலிருந்து நான் வெளியே வர முடியாது அப்படின்னு நீங்க அவிசுவாசப்படுறதுக்கு, நீங்க நம்பாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய பேர் சொல்றாங்க, எங்களுக்கு யார் பாஸ்டர் இருக்கா, எனக்கு யார் இருக்கா, எனக்கு யாருமே இல்லை, இந்த கடனுக்கு முழு அதிகாரி நான் மட்டும்தான். நிறைய மனைவி அதான் சொல்றாங்க, இந்த கடனுக்கு நான் தான் பாஸ்டர் அதிகாரி. நிறைய கணவனார் சொல்றாங்க, இந்த கடனுக்கு நான் தான் அதிகாரி, எனக்கு அண்ணன் பெருசா இல்லை, என் தம்பி பெரிய வெயிட் உள்ளவனா இல்லை, எங்க அப்பா ஒரு பெரிய கோடிக்கணக்கான சொத்தை எல்லாம் சம்பாரிச்சு வைக்கல, இந்த மொத்த கடனும் நான் தான் வாங்கினேன், இந்த மொத்த கடனுக்கும் நான் தான் அதிகாரி, எனக்குன்னு இந்த கடனை நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றதற்கு யாருமே இல்லை. இது ஏன் பிரச்சனை? நிறைய பேர் எனக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஓன் பிரச்சனை. அவங்க நிறைய பேர்கிட்ட காசு இருக்குது, ஆனால் கொடுக்க முடியல, கொடுக்க மாட்டாங்க. அவங்க அவங்களுடைய வேலையை தான் பார்க்குறாங்க. அவங்க எங்கிட்ட சொல்லும் போது சொல்றாங்க, அது நீ ஓன் பாடுப்பா, அது ஓன் பாடு. அவங்க நினைச்சிருந்தா என்னை தூக்கி விடலாம், அவங்க நினைச்சிருந்தா எனக்கு கொடுத்து உதவலாம், ஆனால் அவங்க எல்லாரும் என்னை கழுவிட்டாங்க, இது ஓன் பாடு. இப்போ எனக்கு ஒரு அவிசுவாசம் வந்திருக்குது. எனக்கு நம்பிக்கை இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு யார் இருக்கா, எனக்கு யார் இருக்கா? இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லாததற்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்க இருதயத்துக்குள்ள ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் மேலோங்குது, எனக்கு யார் இருக்கா பாஸ்டர், எனக்கு யார் இருக்கா? என் பையனை நம்பி பிரயோஜனம் இல்லை, என் பொண்ணை நம்பி பிரயோஜனம் இல்லை, எங்க அப்பாவை நம்பி பிரயோஜனம் இல்லை, எங்க அம்மாவை நம்பி பிரயோஜனம் இல்லை, யாரை நம்பியுமே பிரயோஜனம் இல்லை. யாரை எனக்கு யாருமே இல்லை. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த கடன் பிரச்சனை உங்க பிரச்சனை மட்டும் இல்லை. உங்க கூட அம்மா இல்லாம இருக்கலாம், அப்பா இல்லாம இருக்கலாம், பிள்ளைங்க இல்லாம இருக்கலாம், கணவன் இல்லாம இருக்கலாம், மனைவி இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இங்கே சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, இந்த பிரச்சனை உங்க பிரச்சனை இல்லை, இந்த பிரச்சனை ஆண்டவருக்கும் பிரச்சனை தான். நீங்க கடன் பட்டு அவமானப்பட்டீங்க அப்படின்னா யாருடைய நாமம் கெட்டு போகும்? யாருக்கு அவமானம்? கர்த்தருக்கும் சேர்த்து தான் அவமானம். இதை நிறைய பேர் இந்த கடன் பிரச்சனையை உங்க பிரச்சனையா மட்டும்தான் பாக்குறீங்க, நான் மட்டும்தான் காரணம்னு நினைக்கிறீங்க. ஒன்னு நினைச்சுக்குங்க, இந்த கடன் பிரச்சனையில நீங்க மட்டும் இல்ல, உங்களை விட யார் முன்னாடி நிக்கிறான்னா ஆண்டவர் முன்னாடி நிக்கிறாரு. என் பிள்ளை வெட்கப்பட்டுட்டான்னா, என் பிள்ளை அவமானப்பட்டுட்டான்னா, என் பிள்ளைய கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா என் நாமமும் தூசிக்கப்படும்னு நினைக்கிற கர்த்தர்
அவருடைய நாமத்திற்காக ஒருத்தரை எழுப்பினார். இந்த இடத்துல இந்த கோலியாத்தா ஆண்டவர் ஜெயிக்கணும்னு நினைச்சது இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனை மட்டும் இல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த அந்த பெரிய பெரிய அந்த பட்டயத்தையும் ஈட்டியையும் வைத்திருக்கிற அந்த சிப்பாய்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இது எங்க பிரச்சனை. சவுல் ராஜா என்ன நினைச்சான் அப்படின்னா, இது ஏன் பிரச்சனை, சே அவமானப்பட்டுட்டோமே, வெட்கப்பட்டுட்டோமே அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது உங்க பிரச்சனை மட்டும் இல்லப்பா, நீங்க தோற்று போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் அவமானம் கிடையாது. அதான் தாவீது சொல்லும் போது சொல்றான், இவனை ஜெயிச்சிருவேன், இவனை தூக்கி போட்டுருவேன். ஏன் அப்படின்னா இது எனக்கு மட்டும் அவமானம் கிடையாது, ஜீவன் உள்ள தேவனை தூசிச்சான்ல, ஜீவன் உள்ள தேவனை தூசிக்கிறதற்கு இவன் யாரு. ஆண்டவருடைய பிள்ளை, நீங்க ஜெயிச்சே ஆகணும். இந்த கடன்ல இருந்து நீங்க வெளியே வந்தே ஆகணும். இந்த கடன்ல இருந்து நீங்க வெளியே வரலன்னா ஆண்டவருடைய நாமத்திற்கும் சேர்த்து தான் தூசிக்கப்படும். சோ ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, மகன் இது உன் பிரச்சனைன்னு மட்டும் நீ குழம்பி போகாத, இது என் பிரச்சனையும் சேர்த்து தான். ஸோ அப்படி அவருடைய பிரச்சனையும் சேர்ந்து அவர் நினைக்கிறதுனால தாவீதுக்கு பலன் கொடுத்து கோலியாத்தை ஜெயிக்க பண்ணினவர் உங்களுக்கு பலன் கொடுத்து இந்த கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை ஜெயிக்க பண்ணாம இருப்பாரா? சொல்லுங்க, உங்களை ஜெயிக்க பண்ணாம இருப்பாரா? உங்களுக்கு ஏற்படுகிற நிந்தை உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏற்படுகிற நிந்தை உங்க பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏற்படுகிற நிந்தை ஆண்டவருடைய நாமத்துக்கும் சேர்த்து தான். பைபிள் தூக்குனாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஆண்டவரை நம்புறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஆண்டவர் உங்களுக்கு 1% இல்லை, 100% உங்களோட கூட நிற்கிறார். பிரதர், உங்க கூட இயேசு நிற்கிறார். சிஸ்டர், உங்க கூட இயேசு நிற்கிறார். உங்க கடனில் உங்க கூட நிற்கிறதுக்கு யாருமே இல்லாம நீங்க குழம்பி போக வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஜெபத்தில் அப்படி உடஞ்சு போன இருதயத்தோட இருக்கிறத நான் உணர்றேன். இல்லை பாஸ்டர், உண்மைதான் பாஸ்டர், இந்த கடனில் என் கூட யாருமே இல்லை பாஸ்டர். ஆயிரக்கணக்கான பேர் எனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, ஆனா என்கரேஜ்மெண்டான வார்த்தை சொல்றதுக்கு கூட ஒருத்தர் இல்லை. என் மனைவி கூட என்னை என்கரேஜ் பண்ணல பாஸ்டர், என் கணவன் கூட என்னை என்கரேஜ் பண்ணல, என் பிள்ளைங்க என் கூட என்கரேஜ் பண்ணல, என் அம்மா அப்பா கூட என்னை என்கரேஜ் பண்ணல. அத்தனை பேருமே என்னை சுட்டி காமிச்சு நீ தான் காரணம்ன்றாங்க. நீ தான் காரணம் இல்லை. என் நம்பிக்கை ஏன் போச்சு தெரியுமா பாஸ்டர்? நான் இந்த கடன்ல இருந்து வெளியே வர முடியாம போயிடுவனோன்னு என் நம்பிக்கை ஏன் போச்சு தெரியுமா பாஸ்டர்? நான் ஒருத்தரை நம்பி கடன் வாங்கினேன், அவர் நீ தான் காரணம்னு என்னை விட்டுட்டு போனாரு. இன்னொரு ஃப்ரெண்டை நம்பி கடன் வாங்கினேன், அவன் ஓம்பாடுன்னு சொல்லிட்டு போனான். இப்படி சுற்றி இருக்கிற எல்லாருமே இந்த கடன் பிரச்சனை வந்த உடனே என்னை தனியா விட்டுட்டு அத்தனை பேரும் என்னை கை நீட்டி இதுக்கு நீ தான் காரணம்னு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப நான் தனியா நிக்கிறதுனால நிறைய நேரத்தில் எனக்கு இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வர முடியுன்ற நம்பிக்கை என்னை விட்டு போயிருச்சு பாஸ்டர், என்னை விட்டு போயிருச்சு பாஸ்டர். ஆனால் ஆண்டவர் யாரையோ ஒருத்தர் ஆறுதல் படுத்துறதை நான் உணர்றேன், யாரையோ ஒருத்தர் ஆண்டவர் இந்த ஜெபத்தில் தேற்றுறதை நான் ஃபீல் பண்ணுறேன். நான் ஃபீல் பண்ணுறேன் சிஸ்டர், பிரதர், இல்லை 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 இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, அது உனக்கு மட்டும் அவமானம் இல்லைப்பா, என் நாமத்தை தூசிக்கிறதுனால உன் கூட நான் உனக்கு துணையாய் நிற்பேன். அது உன் பிரச்சனை மட்டும் இல்லை, அது எனக்கும் பிரச்சனை. நம்புறீங்களா? பிலீவ் பண்றீங்களா? கையை மட்டும் மேலே உயர்த்தி, ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ லோ, ஐ லவ் யூ சோ மச். அதுக்காக தான் இந்த மீட்டிங் ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த கடன் பிரச்சனையை மீட்டிங்கை ஆயத்தப்படுத்தினதுக்கு வேற யாருமே காரணம் இல்லை. இந்த ஜெபத்தில் என் கூட இருக்கிற தேவ பிள்ளையே உனக்காக மட்டும்தான், ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான், நீ ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான். நீ தான் சொல்லிட்டு இருந்த என் கூட இந்த பிரச்சனையில யாருமே என் கூட இல்லை, கட்டின மனைவி கூட என் கூட இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஆண்டவர் உங்க ஒரே ஒருத்தருக்காக தான் இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி உங்களை பார்த்து தான் இப்ப பேசிட்டு இருக்கிறாரு. மகன், இந்த பிரச்சனையில நான் உன் கூட நிக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ பயப்பட வேண்டாம், நீ நம்பு, இதுல இருந்து வெளியே வருவேன்னு நீ நம்பு, இதுல இருந்து நான் வெளியே வருவேன்னு நீ விசுவாசி. ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனை உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் பிரச்சனை. நம்புறவங்க கையை மேல உயர்த்தி, எஸ் லார்ட்,
எஸ் லார்ட், நான் நம்புறேன். சொல்லுங்க ஏசப்பாவை பார்த்து எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இயேசுவே நான் நம்புறேன், இயேசுவே நான் நம்புறேன், இயேசுவே நான் நம்புறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ நம்பர் 2, இரண்டாவதாக, நம்ம நிறைய பேர் கடன்ல இருந்து ஏன் வெளியே வர முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, நீங்க மட்டும் தனிமையா இருக்கிறதுனால, உங்களுக்கு யாரும் துணையா இருக்கிறதுனால நீங்க உங்களுக்குள்ள விசுவாச நம்பிக்கை இல்லை. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு பேசிட்டார், இல்லை இல்லை நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க.